யூகேக்கு வரும்போது நம்ம பல கனவுகளோடு வருவோம். ஆனால் இங்கே இப்போ ரீசெண்டாக யூகேயில் போயிட்டுருக்க பல இமிக்ரேஷன் சேஞ்சஸ்னால விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. ரீசெண்டாக யூகே கவர்மெண்ட்டோட ஒரு ரிப்போர்ட்டில் நான் பார்த்தேன். 2025ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இந்த விசா ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது போன குவார்ட்டரில் 19,000 இருந்த அந்த விசா ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன்ஸு இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12,000 மாறி இருக்குது. அதாவது இறங்கியிருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு ட்ராப்னு சொல்லலாம். மெயினாக இதில் அஃபெக்ட் ஆன செக்டர்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் அண்ட் கேர் செக்டரு, அப்புறம் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். பட் ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இந்த சேலரி த்ரெஷோல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 23,000 25,000 பவுண்டு வரைக்கும் ஒரு ஆனுவல் சேலரி இருந்தாலே வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள். பட் இப்போ வந்து 38,000 ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த 38,000 ப்ளஸ்ஸை கொடுத்து நான் ஒரு எம்ப்ளாயி வந்து நான் ஸ்பான்சர் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா யூகே கவர்மெண்ட் வந்து இந்த பிஎஸ்டபிள்யூன்னு ஒரு விசா இருக்குது இல்லையா, அந்த கிராஜுவேட் விசான்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து யூகே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இன்னமும் வந்து அதை வச்சுக்கலாமா வேணாமா இல்லை தூக்கிடலாமான்னு சொல்லிட்டு இன்னமும் அதுக்கான மெஷர்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ சீனில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கு பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் விசாவில் இருக்கிறவங்க தான், அதாவது பிஎஸ்டபிள்யூவில் இருக்கவங்க தான். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக உங்கள் பிஎஸ்டபிள்யூ முடியறதுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி, அவ்வளோ கூட வேணாங்க, ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயிக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடணும். ஸ்பான்சர்ஷிப் வந்து எனக்கு வேணும், இன்னும் ஒரு 1 இயரில் எனக்கு வந்து விசா முடிய போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பான்சர்ஷிப் இருக்கிற மாதிரியான கம்பெனிஸை டார்கெட் பண்ணி தான் நீங்கள் வேலையே சேரணும். வேலை கொடுக்கறதுக்கு எல்லாருமே ரெடி, ஆனால் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப் நம்ம வாங்கணும்னா ஃபஸ்ட்டு வேலையை எடுத்துகிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து எப்படியாவது உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கிடலாம். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து பிஎஸ்டபிள்யூ முடியறதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே கேட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னுமே நிறையவே இருக்குது. என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரியோராக கேட்கணும், நம்ம பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக காட்டணும். இதெல்லாம் வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கும். மெயின் திங் என்னென்னா நம்ம வந்து ஒரு வேலையை கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸை காமிச்சோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம அந்த எம்ப்ளாயரை கன்வின்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இந்த வேலையை வந்து இன்னும் நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு பெஸ்ட்டான ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி லிங்க்டினில் கம்பெனிஸை சர்ச் பண்ணி லைக் ஜாப்ஸை சர்ச் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கிற கம்பெனியாக பார்த்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணும்போது வேலைக்காக மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள், ஸ்பான்சர்ஷிப்காக அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதில் கேட்கும் டூ யூ ரிக்வயர்ட் அ ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் எல்லாருமே எஸ்ன்னு கொடுத்துடாதீங்க, நோன்னு கொடுங்க. நோன்னு கொடுத்தா தான் அவன் உங்களை கன்சிடர் பண்ணுவான். ஸ்பான்சர்ஷிப்க்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ இவனை தூக்கலான்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலை எடுக்கணும், வேலை எடுத்து அந்த வேலையில் ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அது உள்ளார போயிட்ட பிறகு நீங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். அந்த நெட்வொர்க்கிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நெட்வொர்க்கிங்கை மறந்துடாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு கடையில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது மூலிமா அங்கே வர பீப்புள்ஸையோ இல்லை உங்களுக்கே தெரியும், அவங்கள பார்க்கும்போது ஓகே இவன் ஒரு வர்த்தான ஆள்றா, இவனை பிடிச்சா வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு லெவலில் வந்து இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட்ஸாக கிடைக்குது அப்படின்னா அந்த நெட்வொர்க்ஸ்லாம் விட்டுறாதீங்க. அது மூலிமாவும் நமக்கு வந்து ஈஸியாக ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் டெய்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி பேசும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயத்தை தான் உங்கள்கிட்டயும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உங்களோட விசா ஸ்டேட்டஸு, உங்களோட ஜாப் ரெடினஸ்ஸு, கம்பெனியோட லைசன்ஸு அண்ட் உங்களோட சேலரி த்ரெஷோல்ட் இது எல்லாமே மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் கிடைக்கும். ஸோ யூகேல ஒரு விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் எடுத்து செட்டில் ஆகணுன்றது வந்து ஒரு லக்கு கிடையாது. விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் கிடச்சிச்சுன்னா அது லக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமாக என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டைமிங் ப்ளஸ் கான்ஃபிடென்ட். இது 3மே கரெக்டாக இருந்தாலே அப்படின்னா
கரெக்டாக காயை நவுத்தலாம், கரெக்டாக நம்ம வந்து செட்டில் ஆகலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் பற்றியோ அப்படி இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வரது எப்படி அப்படின்றத பற்றியோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை யூகேலே இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து எனக்கு யூடியூபோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணிங்கன்னா நானே உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுவேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.